நான் படம் எடுக்கும்போது காவேரி ஸ்கூலுக்கு முன்னாடி உள்ள ஸ்ரீதர் ஸ்டூடியோ ஸ்ரீதர் அந்த ஸ்டுடியோட முதலாளி வந்து அவன் பேர் ஸ்ரீதர். அவன் ஒய்ஃப் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவன் ஒய்ஃப் வந்து ஜெயசாந்தி, அவன் பேர் ஸ்ரீதர். அவன் ஸ்ரீதர் என்ன அவன் ஒய்ஃப்கிட்ட மெயின்டெனன்ஸு வந்து ஸ்டுடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு அவன் ஆம்பளை பேச மாட்டாங்க. அவங்க பொம்பளைகிட்ட போய் பேச சொல்லுவானுங்க. அவங்க வெறுப்பாக இருக்கும். கரெக்டான பதில் சொல்ல மாட்டாங்க. என்னென்னா கேமரா பற்றி பேசுவோம், எடிட் பற்றி பேசுகிறதுக்கும் அவங்கள்ட்ட லேடிஸ்கிட்ட போய் நம்ம என்ன பேசுகிறது வெறுப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நாங்கள் அவங்கள்ட்ட தான் அந்த ஸ்டுடியோவில் தான் கேமரா வாங்கி ரெண்டலுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். எடிட் அங்கே தான், டப்பிங் அங்கே தான். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து லாக்டவுனு, கொரோனா. அப்படி இருந்தும் கூட அக்ரிமெண்ட் நீங்கள் போடலன்னு சொல்லலை. அவங்க சொல்லவும் இல்லை அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொல்லலை. எங்களுக்கும் புது ப்ராஜெக்டு, புது முயற்சி. அந்த கலவாணி நாய்ங்க ஹாப்பி கூட மெயின்டைன் பண்ணல. சரி கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், அதை வீடியோஸ் சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்பிட்டுறேன். எங்கள்கிட்ட ஆர்டிஸ்ட் கேட்டாங்க, வாங்கி கொடுத்தேன். அதில் காப்பி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எடிட் பண்ணும்போது அங்கேயும் எடுத்து போனேன், மறுபடியும் டப்பிங் பண்ணும்போது அங்கே தான் எடுத்து போனேன். அவங்கள்ட்ட அந்த காஃபி எதுவும் இல்லை, நாங்கள் இந்த நீங்கள் படம் பிடிப்போம் உங்கள்கிட்ட காப்பி பண்ணி கொடுத்தாச்சு, உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. ஏமாந்துட்டேன். எனக்கு அதில் ரொம்ப லாஸ் ஆகி போச்சு, ரொம்ப கடன் ஆகி போச்சு. ஸ்ரீதர் ஜெயசாந்தி அவன் ஸ்டூடியோ நம்பி போயிட்டு அந்த மாதிரி கலவாணிங்க உள்ள ஸ்டூடியோக்கெலாம் போகாதீங்க. அந்த நாய்ங்களை அவங்கள வச்சு தான் படம் எடுக்கணுன்றான். நாம் செலவு பண்ணி அவங்கள படம் எடுக்கணுமா? நமக்கு லாபகரமாக எது இருக்கோ அதை நாம் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு பிடிச்ச செயலை பண்ணுறோம். நமக்கு லாபம் வரணும். அதே டைமில் நம்மளை யாரை ஹீரோவாக போடணும், யாரை ஹீரோனியாக போடணும் நமக்கு தெரியும். ஸ்டூடியோக்கு யாரை ஹீரோவாக போடணுமா, அம்புசனை முன்னாடி ஹீரோனியாக போடணுமா, இதெல்லாம் அவங்களுடைய கட்டாயத்துக்கு நம்ம பண்ண முடியுமா? நம்மளுடைய கஷ்ட காலங்கள் உங்கள்கிட்ட போய் வீடியோ எடுத்தது மிகப்பெரிய நஷ்டத்தை போய் சந்தித்தேன். கலவாணி நாய்ங்கன்னு அந்த மாதிரி எனக்கு ஒதுத்தறிச்சலாகி போச்சு. கேஸ் கொடுத்தேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில்